வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளதா என நிருபர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கே.என். நேரு தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் உளறி கொட்டிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணி வைத்துள்ள இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு பதிலாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என உளறி கொட்டியுள்ளார். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதனை பதிவிட்டு எதிர்த்தவர்கள் அமைச்சர் கே.என். நேருவை கலாய்த்து வருகின்றனர். குறிப்பாக தன்னுடைய கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருவரை அமைச்சராக வைத்திருப்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் அசிங்கம் என்றும், ஊழல் செய்த வழக்கில் அடுத்தடுத்து திமுக முக்கிய அமைச்சர் சிக்கி வரும் நிலையில் தன்னையும் கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என அமைச்சர் கே.என். நேரு கூறியுள்ளதாக கலாய்த்து வருகின்றனர். மேலும் தவறு செய்யக்கூடிய அமைச்சர் அதிகாரிகளை முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பதே கிடையாது. குறிப்பாக திமுக அமைச்சர்கள் பணம் சம்பாதிப்பதை தாண்டி துறை சார்ந்த அறிவு ஒருவர் கூட இல்லை என்றும், முதல்வர் ஸ்டாலினுக்கே துறை சார்ந்த அறிவில்லாத போது மற்ற அமைச்சர்களுக்கு எப்படி இருக்கும் என எதிர்த்தரப்புகள் கலாய்த்து வருவதும் கவனிக்கத்தக்கது.